சசிகலா அம்மையாருடைய புதிய தொடக்கம் அதை பற்றி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள்ட்ட கேட்டோம். அவர் பதில் சொன்னாரா? அது சரி. இன்னொரு முக்கியமான ஆள்கிட்ட கேட்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். கேட்டாங்க. கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? சொப்பா, இதை சசிகலா அம்மையார் கேட்டால் அவங்களுடைய மனசு எப்படி வேதனைப்படும், புண்ணாக இருக்கு அப்படிங்கிறது நடக்கையிலே நமக்கே ஒரு மாதிரி கண்டு கலங்குது. அப்படி யார் என்ன சொல்லியிருக்கிறது? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள். அவர் தான் இப்போ சொன்னதெல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சா? சசிகலா அம்மையார் பற்றி இவர்கிட்ட கேட்டால் கரெக்டான நல்ல ஒரு பதில் வரும் அப்படின்னு நினச்சி கேட்டோம். நல்ல பதில் வந்துச்சா அப்படின்னா இல்லை, நல்லா இல்லை இந்த பதில். பாவம், அவங்கள போட்டு வெந்த புண்ணில் வேலை பச்சுற மாதிரி பேசிவிட்டார். என்னெல்லாம் பேசுகிறார் தெரியுமா? ஜனநாயக நாட்டில் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம், யாரோ ஏதோ ஆரம்பிச்சதுக்கெல்லாம் என்னைக்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி அப்படின்ற லெவலுக்கு பேசுகிறாரு. அது மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவசர இட்லி அவசர சாம்பார் மாதிரி அவசர கட்சி யாரோ ஆரம்பிக்கிறாங்கன்னு என்கிட்ட கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறார். இது போக என்ன சொல்கிறாருன்னா, சில பேரை பற்றி எனக்கு மட்டுமே இந்த சுயரூபங்கள் எல்லாம் இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியறதுக்கான காலம் வந்துடுத்து அப்படின்ற மாதிரி பேசுகிறார். வளர்த்த கடா மூஞ்சி மேலே முட்டி சாண்டுற மாதிரி பயங்கரமாக பேசியிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள். என்னடா வளர்த்த கடான்றேன்னு பார்க்குறீங்களா? முன்னாடி இவங்கெல்லாம் ஒரே டீமில் இருந்தவங்க தான். அதிமுகலேருந்து டக்குன்னு வெளியே போன டீமில் முக்கியமான 2 பேரை நம்ம சசிகலா அம்மையாரும் டிடிவி தினகரன் அவர்களும் தான். அவங்க 2 பேருக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ அட்டாக் மோடுக்கே போயிட்டார் டிடிவி தினகரன் அவர்கள். ஷாக்கிங் டெரர் மேட்டர். பாருங்க என்ன சொல்லியிருக்காருன்னு. அமமுக அதிமுக தான் 99.9% தொண்டர்கள் போராடி இணைந்து விட்டோம். மற்றவர்கள் சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் யாருடைய விருப்பம்? யாரும் ஏதோ தொடங்கலாம், திடீர் சாம்பார் திடீர் இட்லி மாதிரி நான் சொல்றேன். அது மாதிரி திடீர் கட்சிகள் வரலாம். அம்மாவின் ஆட்சி அமைப்போம், அம்மாவின் கட்சி ஒன்றிணைப்போம் என்று சொன்னவர்கள் அவர்கள் சாயம் வெளுக்கின்ற நேரம் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா 35 ஆண்டுகளாக எனக்கு மாத்திரம் தெரிந்த சில நபர்களின் உண்மை சொரூபம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வந்து கொண்டிருக்கிறது.